ஏசோஸ்பெர்மியா அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விந்து அணுக்களோட எண்ணிக்கை முற்றிலும் ஜீரோவா இருக்கிறது, ஜீரோ ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம அசோஸ்பெர்மியான்னு சொல்றோம். இது வந்து 2 காரணங்கள், முக்கிய காரணங்கள்னு சொல்லலாம். காரணங்கள்னு சொல்றதை விட வகைகள்னு சொல்லலாம். ஒன்று வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா, இன்னொன்று நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா. ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா அப்படின்னா என்னன்னா, உள்ள வந்து அவங்களுக்கு விந்தணுக்களோட உற்பத்தி இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும், ஆனா வர்ற பாதையில ஏதோ ஒரு அடைப்பு, ஒரு பிளாக்கேஜ் இருக்கும். ஸோ அது அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்றதுனால அவங்களுக்கு அந்த விந்தணுக்கள் வெளியே வராம இருக்கும். ஸோ இது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா. இதே இது நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு உற்பத்தியே உள்ள இருக்காது. டெஸ்டஸ்குள்ள, விதைக்குள்ள அவங்களுக்கு விந்தணுக்களோட உற்பத்தியே இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை வந்து நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியான்னு சொல்றோம். ஸோ அசோஸ்பெர்மியா மட்டும்தான் மேல் இன்ஃபர்டிலிட்டியா அப்படின்னு கேட்டா இல்ல, கண்டிப்பா சில பேருக்கு கவுண்ட் இருக்கும். அதை வந்து என்ன சொல்லலாம்னா ஒலிகோஸ்பெர்மியா சற்று குறைவா இருக்கும். 39 மில்லியன் ஒரு இயற்கையா கருத்தரிக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம கேட்கிற இடத்துல ஒரு 1 மில்லியன் தான் இருக்கு, 2 மில்லியன் தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ஒலிகோஸ்பெர்மியான்னு சொல்றோம். சில பேருக்கு கவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா அந்த விந்தணுக்களோட உயிர்ப்பு தன்மை, மொட்டிலிட்டி, அது நகர்ந்து செல்லக்கூடிய சதவீதம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அதை வந்து நம்ம அஸ்தினோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். ஸோ மொட்டிலிட்டி குறைவா இருக்கிறது அது குறைக்கும். சில பேருக்கு மொட்டிலிட்டி நல்லா இருக்கும், கவுண்ட் நல்லா இருக்கும், ஆனா அந்த ஸ்பெர்மோட ஒரு ஷேப்னு சொல்றோம் இல்லையா, மார்பாலஜி, அது வந்து குறைஞ்சது 4% இருக்கணும். அந்த 4% கூட இல்லாதவங்கள நம்ம டெரட்டோஸ்பெர்மியா கண்டிஷன் சொல்றோம். ஸோ அசோஸ்பெர்மியாவாகட்டும், ஒலிகோஸ்பெர்மியாவாகட்டும், அஸ்தினோஸ்பெர்மியாவாகட்டும், டெரட்டோஸ்பெர்மியா ஆகட்டும், இது 4மே மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு முக்கிய காரணங்களா இருக்கு.